வாழ்வின் இரகசியம். மூச்சில் தொடங்கி ஆன்மாவின் முடிவது. வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட பயணம் என்று நாம் நினைப்போம். ஆனால் உண்மையில் அது ஒவ்வொரு நொடியும் நிகழும் ஒரு அதிசயம். அந்த அதிசயத்தின் திறவுகோல் நமது மூச்சு. மூச்சு இருக்கும் வரைதான் வாழ்வு. அந்த மூச்சு அடங்கும்போது தொடங்குவதுதான் ஆன்மா குறித்து தேடல். இந்த பயணத்தின் சில முக்கிய ரகசியங்கள் இதோ. மூச்சு வாழ்வின் முதல் புள்ளி. நாம் பிறந்தவுடன் செய்யும் முதல் காரியம் மூச்சை உள்ளே இழுப்பது. அதுவே நம் உடலையும் உலகையும் இணைக்கும் முதல் பாலம். நிகழ்காலம். மூச்சு எப்போதும் நிகழ்காலத்தில் மட்டுமே இருக்கும். கடந்த காலத்திலோ அல்லது எதிர்காலத்திலோ நம்மால் மூச்சு விட முடியாது. எனவே மூச்சை கவனிப்பவர் நிகழ்காலத்தில் வாழ்கிறார். ஆற்றல். பிராணாயாமம் போன்ற கலைகள் சொல்வது என்னவென்றால், சீரான மூச்சு சீரான மனநிலையை தரும். பதட்டப்படும் போது வேகமாகவும் மூச்சை நாம் நிதானப்படுத்தினால் மனமும் அமைதியடையும். உடல் ஒரு தற்கால வாடகை வீடு. ஆன்மா தங்குவதற்கு இயற்கையை கொடுத்த ஒரு உன்னதமான கருவிதான் இந்த உடல். ஐம்பூதங்களால் ஆன இந்த உடல் இறுதியில் அந்த பூதங்களிலேயே கலந்துவிடும். உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பது ஆன்மீக பயணத்தின் ஒரு முக்கிய பகுதி. ஒரு சுத்தமான பாத்திரத்தில் தெளிவான நீர் இருக்க முடியும். மனம் ஒரு மாயத்திரை. மூச்சிற்கும் ஆன்மாவிற்கும் இடையில் நிற்கும் ஒரு மிகப்பெரிய சவால் மனம். ஆயிரக்கணக்கான எண்ணங்கள், ஆசைகள், கோபங்கள் என மனம் ஒரு கடலை போல அலைப்பாயும். இந்த அலைகளாக கடந்து ஆழத்திற்கு சென்றால் மட்டுமே ஆன்மாவின் அமைதியை உணர முடியும். ஆன்மா முடிவில்லாத தொடக்கம். மூச்சு நின்றுவிடும் போது மண்ணுக்குள் செல்கிறது. ஆனால் ஆன்மா என்பது அழிவற்றது என்பது நம் முன்னோர்களின் வாக்கு. சுய தரிசனம். நான் யார் என்ற கேள்விக்கான பதில் தேடலே ஆன்மா பயணம். வாழ்வின் நோக்கம் வெறும் பொருள் ஈட்டுவது மட்டுமல்ல, அந்த பொருளுக்கு பின்னால் இருக்கும் ஒரு பேரொளியை கண்டறிவதுதான். வாழ்வின் சூத்திரம். வாழ்க்கையில் எளிமையாக அணுக இதோ ஒரு வழி. நிலை, செயல், பலன். ஆரம்பம் மூச்சை கவனித்தல், நிதானம் மற்றும் ஆரோக்கியம். பயணம் கடமை செய்தல், அனுபவம், வளர்ச்சி. முடிவு ஆன்மாவை உணர்தல், அமைதி மற்றும் விடுதலை. நாம் சுவாசிக்கும் காற்றை நம்மை உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது. நாம் நேசிக்கும் அன்பு நம்மை ஆன்மாவோடு இணைந்திருக்கிறது. மூச்சை உணர்வோம், வாழ்வின் இரகசியத்தை காண்போம்.